நான் கரண். நான் சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து வேலை செய்துட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்துல ஒரு பெண் உட்கார்ந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாள். அவள் பெயர் மாதவி. வயசு 25 இருக்கும். அவளுக்கு ஒரு வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அவள் மாநிறமா இருந்தாலும் செம அழகாக இருப்பாள். அவள் எப்பவுமே சேலைதான் கட்டியிருப்பாள். அவள் என்கிட்ட அதிகமாக பேச மாட்டா. வேலை சம்பந்தமா என்னன்னா என்னன்னு மட்டும்தான் பேசுவாள். பர்சனலா ஒன்றும் பேச மாட்டா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியம் அவ என்கிட்ட பேசினாள். மாதவி சொன்னாள், கரண், எனக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்ல, நான் சொல்லு மாதவி, என்ன உதவி வேணும்னு கேட்டேன். நீ சாப்பிட்ற கடையில எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரியான்னு கேட்டாள். நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து தர்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டு சாப்பாடும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அவளும் வாங்கிட்டு சாப்பிட்டு வந்து தேங்க்ஸ் கரண் என்று சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். நான் சரி பரவாயில்லை மாதவி என்று சொல்லிட்டு என் வேலையை பார்த்தேன். அன்று மாலை வேலை முடிந்ததும் அவ குழந்தையை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாள். நானும் அவ பக்கத்துல வண்டியை நிறுத்தி, வாங்க மாதவி, உங்களை பஸ் ஸ்டாப்ல விடுறேன் என்று சொன்னேன். அதற்கு மாதவி, இல்லை கரண், வேண்டாம், நான் நடந்து போறேன்னு சொல்ல, நான் சும்மா வாங்க மாதவி, குழந்தையை தூக்கிட்டு எவ்வளவு தூரம் தான் நடந்து போவேன்னு கேட்க, மாதவி சரின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்தாள். நானும் பஸ் ஸ்டாப்ல வண்டியை நிறுத்த அவளோ தேங்க்ஸ் கரண் என்று சொன்னாள். நான் என்ன மாதவி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, உனக்கு எப்போ உதவி வேணுமானாலும் சொல்லு, நான் செய்கிறேன் என்றேன். மாதவி சரி கரண், பஸ் வருது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி போயிட்டா. நானும் இவளை தன் வலையில் சிக்க வைக்க வேண்டும் என யோசிச்சுக்கிட்டே என் ரூமுக்கு போனேன். அதுக்கப்புறம் அவளுக்கு அடுத்த 4 நாள் அவளுக்கு மதிய சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். வேலை முடிந்ததும் வண்டியில அவளை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட்டேன். இப்படி இருக்கும்போது 5ஆம் நாள் அவளுக்கு மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மாலை அவளை வண்டியில் கூட்டிட்டு போகும்போது, நான் என்ன மாதவி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கன்னு கேட்டேன். மாதவி தலைவலி கரண், பயங்கரமா வலிக்குதுன்னு சொன்னாள். நான் உடனே வண்டியை ஒரு டீ ஸ்டாலில் நிறுத்த அவளோ, ஏன் கரண் வண்டியை இங்க நிறுத்தினு கேட்க, நான் மாதவி, நீ டீ குடிச்சா தலைவலி சரியாயிடும், அதான் சரி வா கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போக அவளும் என் பின்னாடியே வர, நானும் குழந்தையை கொடுன்னு வாங்கிட்டு சேர்ல உட்கார்ந்து டீ குடிச்சோம். மாதவி, கரண், என்னால உனக்கு செலவு அதிகம்னு சொல்ல, நான் இதுல என்ன இருக்கு மாதவி, நான் நம்ம கம்பெனில புதுசா வேலைக்கு சேர்ந்தேன். என் கூட யாருமே சரியாக பேசல. என் பக்கத்துல நீ இருக்க, நீயும் என் கூட பேசல. நான் வேலையை முடிச்சிட்டு ரூமுக்கு போய் தனியா இருந்து குடிச்சிட்டு தனியா இருக்க கஷ்டமாக இருக்கும். நானும் அப்படியே தூங்கிடுவேன் என்று சொன்னேன். உடனே மாதவி, சரி கரண், உன் போன் நம்பர் சொல்லுன்னு சொல்ல, நானும் சொல்ல அவளும் அவ போன்ல சேவ் பண்ணிட்டு, கரண், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்கு, பஸ் கூட்டத்துல என்னால குழந்தையை தூக்கிக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்ல, நான் சரி மாதவி, எங்க போகணும்னு சொல்லு, கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அவளும் இடத்தை சொன்னா. நானும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவளோ என்னை பிடித்து கொண்டு இருக்க, நானும் சந்தோஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு போனேன். இவளை சீக்கிரம் நம் காதல் வலையில் சிக்க வைக்கலாம் என்று நினைத்தேன். அவளோட தெரு வந்ததும் வண்டியை நிறுத்த மாதவி தேங்க்ஸ் கரண் என்றாள். நான் என்ன மாதவி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு என்றேன். பிறகு நானும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரூமுக்கு போய் குளிச்சுட்டு உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்க, அவளோ இரவு 9 மணிக்கு புது நம்பர்ல இருந்து எனக்கு போன் போட்டாள். அழைப்பு வர நானும் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டேன். கரண், நான் மாதவி பேசுறேன், எனக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்ல, நான் சொல்லு மாதவி என்றேன். அவள், கரண், 5 இட்லி வாங்கிக்கோ, எனக்கு தலைவலி ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு, நீ மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு வர முடியுமா, குழந்தை வேற பசியில அழுகிறது என்று சொன்னாள். நான் சீக்கிரம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனை வைத்துட்டு சீக்கிரம் குடிச்சு முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போற வழியில அவளுக்கு தோசையும் இட்லியும் வாங்கிட்டு மெடிக்கல் ஷாப்ல தலைவலிக்கு மாத்திரை வாங்கிட்டு அவ தெருக்கிட்ட போய் அவளுக்கு போன் பண்ண, மாதவி சொன்னால், கரண், குழந்தை விடாம அழுதுட்டு இருக்கு, அப்படியே நீ நேரா வா, வீட்டு வாசல்ல நிக்கிறேன் என்று சொன்னாள். நானும் சரி மாதவி வரேன்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு போக அவளோ வாசலில் நின்னுக்கிட்டு இருக்க, குழந்தையோ அழுதுகிட்டு இருந்தது. நானோ வண்டியை நிறுத்தி அவகிட்ட சாப்பாடு மாத்திரையை கொடுத்துட்டு குழந்தையை அவளிடமிருந்து வாங்கி பிஸ்கட் கொடுத்தேன். குழந்தையும் வாங்கி சாப்பிட அவளோ, என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்னாள். நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாதவி, சரி நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிட்டு குழந்தையை கொடுக்க அவளும் வாங்கிட்டு, சரி கரண், நைட்டு போன் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக நானும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பினேன்.
அன்று இரவு 10:30 மணிக்கு அவள் எனக்கு ஃபோன் பண்ண, நானும் அட்டன் பண்ணி, நான் உன் கணவர் எங்கன்னு கேட்டேன். அவர் நைட்டு வேலைக்கு போயிருக்கிறார் கரண். எனக்கு என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை கரண், இனிமே அவரை பற்றி பேசாதுன்னு சொன்னாள். நான் என்ன மாதவி உனக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். கரண், எனக்கும் அவருக்கும் கல்யாணமானதும் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார். குழந்தை உருவாகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பெண் குழந்தையா வேண்டாம், வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துடு, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம்னு சொன்னார். நானும் சண்டை போட்டு இது என் குழந்தை, என் கூட தான் இருக்கும்னு சொன்னேன். அவரோ இனிமே என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் 1 வருஷம் என் வீட்டில் இருந்தேன் என்றாள். நான் சரி மாதவி, அடுத்து என்ன நடந்ததுன்னு கேட்டேன். கரண், அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து என் புருஷனோட குடும்பம் வந்து என்னை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாள். நான் சரி மாதவி, அதான் சமாதானமாகி சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்டேன். மாதவி சொன்னால், கரண், அவருக்கு இப்பதான் குழந்தை மேல பாசம் வந்து அன்பாக இருக்கார். ஒரு நாள் என்கிட்ட அவர் பேசினார், நாம பழையபடி இருப்போம், எனக்கு அடுத்து ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தையா இருந்தா யார்கிட்டையாவது கொடுத்துடலாம்னு சொன்னார். நான் சொன்னேன், மாதவி, குழந்தை தெய்வம் கொடுக்குது, நமக்கு எப்படி தெரியும் அது ஆனா பெண்ணானு என்று சொன்னேன். இதான் கரண் பிரச்சனை. என் அம்மா என்னோட ஜாதகம் அவரோட ஜாதகம் சேர்ந்து பார்த்தாங்க. அவருக்கு ஆண் வாரிசு கிடையாதாம். நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு வேலைக்கு வரவே பிடிக்கல, வெளியில எங்கேயாவது போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னாள். நான் சரி மாதவி, நாளைக்கு நீயும் நானும் லீவு சொல்லிட்டு வெளியில போகலாம்னு சொன்னேன். மாதவி, நீ வேற கரண், யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொன்னாள். நான், மாதவி, உன்னை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். மாதவி, சரி கரண், இடத்தை நீ முடிவு பண்ணிக்கோ என்றாள். நானும் சரி மாதவி என்று சொல்லிவிட்டு போனை வைத்தேன். மறுநாள் காலையில் அவ எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல, நானும் அவ சொன்ன இடத்துக்கு போக, அவளோ குழந்தையோடு நின்றுகிட்டு இருக்க, நானும் வண்டியை நிறுத்த அவளோ ஏறி உட்கார்ந்து எங்க போறோம்னு கேட்டாள். நான் ஊட்டிக்கு போகலாம்னு சொல்ல, மாதவி, வேண்டாம் கரண், நாம போயிட்டு சீக்கிரம் திரும்பி வர முடியாதுன்னு சொன்னாள். நான், மாதவி, என்னையையும் குழந்தையையும் பிடிச்சுக்கோன்னு சொல்ல, அவளோ என்னை பிடித்து கொண்டாள். நானும் வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போனேன். நானும் ஊட்டிக்கிட்ட போய் ஒரு டீ ஷாப்பில் வண்டியை நிறுத்தி நான் டீ குடிச்சிட்டு குழந்தைக்கு பிஸ்கட் ஊட்டிட்டு கிளம்புவோம்னு சொல்ல, அவளும் வந்து சேரில் உட்கார, நானும் அவகிட்ட குழந்தையை வாங்கி பிஸ்கட் ஊட்டிவிட, மாதவி, கரண், நான் ஏன் 5 நாளாக சாப்பாட்டு எடுத்துட்டு வரலன்னு தெரியுமான்னு கேட்டாள். நான், நீயே சொல்லு என்றேன். மாதவி சொன்னால், கரண், என் கணவர் என்னிடம் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம்னு சொன்னப்ப நான் முடியாது, அதுவும் பெண் குழந்தையா இருந்தா சரியா இருக்காது என்றேன். ஒரு குழந்தை போதும்னு சொல்ல, அவரோ எனக்கு இன்னொரு குழந்தை கண்டிப்பாக வேணும்னு சொன்னார். நான் முடியாது என்றேன். அப்புறம் வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போக நானும் அவர்கிட்ட சொல்ல, பதிவு பண்றேன் வரும்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வரல கரண். நான் சாப்பிடாம இருப்பேன், குழந்தை சாப்பிடாம இருக்குமா கரண்? அதான் அன்னைக்கு நைட்டு உனக்கு 9 மணிக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன். நீயும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்ட. ஆனா எனக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னாள். நான் இதுல என்ன மாதவி கஷ்டம்னு சொல்லிட்டு பில் கொடுத்துட்டு அவளும் வண்டியில ஏறி உட்கார, நானும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டே குழந்தைகிட்ட பேச, குழந்தையோ அதுக்கு தெரிஞ்ச மொழியில கத்திக்கிட்டு வர, சிறிது நேரத்தில் ஓட்டி போய் சில இடங்களை ஜாலியா சுத்தி பார்த்துட்டு மதியம் ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிடும்போது அவ குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். மாதவி சொன்னால், கரண், உனக்கு நான் அதிகமா செலவு பண்ண வைக்கிறேன் என்றாள். நான், இதுல என்ன செலவு இருக்கு, சும்மா உட்கார்ந்து சாப்பிடு, நான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன்ல, நீ முதல்ல சாப்பிட்டு எந்திரி, நானும் பாப்பாவும் சாப்பிட்டு வரோம்னு சொன்னேன். அவளோ சாப்பிட்டு கை கழுவிட்டு வர, நானும் குழந்தையே அவளிடம் கொடுக்க, அவளோ வாங்கி குழந்தை வாயை சுத்தம் பண்ணிட்டு இருக்க, நானும் கொஞ்சமா சாப்பிட்டு இலையை மூட, மாதவி கேட்டாள், என்ன கரண், சரியா சாப்பிடாம கிளம்பிட்டுன்னு கேட்டாள். நான், போதும், உன்னை சரியான டைமுக்கு வீட்டில் விடணும் சரியான்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கிட்டு பில் கொடுத்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். குழந்தையை கொடு, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் மாதவி. நான், நீ ஏறி உட்காரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு வரும்போது பாதி வழியில அவ குழந்தை தூங்கிட்டு இருக்க, நானும் வண்டியை ஓரமாக நிறுத்தினேன். ஏன் கரண் வண்டியை நிறுத்தினேன்னு அவள் கேட்க, நான் பாப்பா தூங்கிட்டா அதான்னு சொல்ல, அவளோ கீழே இறங்கி, சரி கரண், எனக்கு இவ்வளோ உதவி பண்றியே, அப்படி என்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டாள். நான் சொன்னா நீ தப்பா நினைப்ப, வேண்டாம்னு சொல்ல, அவளோ நான் தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்ல, நானோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றேன். மாதவி அமைதியாக இருந்தாள். மாதவி, வா போகலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண, மாதவி கேட்டாள், கரண், இது தவறு இல்லையான்னு கேட்க, நான் இதுல என்ன தவறு இருக்கு, நாம யாருக்கும் தெரியாம பார்த்துக்கலாம், உனக்கு விருப்பம் இருந்தால் நான் சொல்றபடி செய்யின்னு சொல்ல, மாதவி, சரி நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்ல,
நானும் வண்டியை வேகமாக ஓட்டி வந்து சென்னை கிட்ட இருக்க ஹோட்டல்ல வண்டியை நிறுத்தி சாப்பிட்டு போகணும்னு சொல்ல அவளும் என் கூட வர அப்புறம் சாப்பிட்டு அவ வீட்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு என் ரூமுக்கு வந்தேன். அன்றைய இரவு எனக்கு அவள் ஃபோன் பண்ணி, கரண், பயமாக இருக்கு, நீ சொன்னதை யோசிச்சேன்னு சொன்னாள். நான், நீ வா, உனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் என்றேன். அவள், சரி கரண், நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போனை வைத்தா. அதுக்கு அப்புறம் கம்பெனில தினமும் அவளிடம் பேச, அவளை காதலிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவளை தினமும் கூட்டிட்டு போய் அவ வீட்டுக்கிட்ட விடுவேன். அவ கூட ஊர் சுத்தினேன். அவளோட நேரம் வந்து அவள் தயாராக இருக்கும்போது எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி, கரண், என் புருஷன் வேலை விஷயமா வெளியூர் போறான், என் அம்மா என் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் குழந்தையை என் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரேன், சரியா? நீ இங்க வர வேண்டாம், நான் உன் வீட்டுக்கு வரேன், நீயும் நானும் உன் வீட்டில் இருந்தா சரியா இருக்கும்னு சொல்ல, நான் சரி மாதவி, வா என்று சொன்னேன். சிறிது நேரத்தில் அவளை என் பைக்கில் ஏற்றி வேகமாக போக சிறிது நேரத்துல என் வீட்டுக்கு போய் வண்டியை நிறுத்தினேன். அவளோ கீழே இறங்கி என் வீட்டுக்குள்ள வந்தாள். நான் குடிக்க ஸ்டைலிஸ் எடுத்து வந்து அவ பக்கத்துல உட்கார அவள் என்னிடம், என்ன கரண், காலையிலே குடிக்கிற என்று கேட்க, நாம நிம்மதியா இருக்கணும்ல, அதான்னு சொல்லிட்டு குடித்தேன். அவளுக்கு ஜூஸ் குடிக்க கொடுத்தேன். அவளும் வாங்கி குடிக்க நானும் குடிச்சிட்டு இருக்க, மாதவி பயமா இருக்குன்னு சொல்ல, நான் எதுக்கு மாதவி பயம், நீ எப்பவும் போல நார்மலாயிரு, இன்னைக்கு நான் தான் உன் புருஷன்னு நினைச்சிக்கோன்னு சொன்னேன். அவளும் சரி கரண் என்றாள். நானும் குடிச்சு முடிச்சிட்டு அவளை என் அறைக்குள் அழைத்து சென்றேன். இப்போது அவள் தினமும் என் வீட்டுக்கு வருகிறாள். எங்கள் காதல் தொடர்கிறது.